கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. பூவே இந்தா கையெழுத்து போடு. தலையெழுத்து. இங்கதான் பேன் இருக்கு, நல்லா காத்து வரும், நிம்மதியா தூங்கலாம். எவ்வளவு பூவு எவ்வளவு பூவு என்ன பிளா நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்ன புஸ்தகத்தை எடுக்காம வர, போய் எடுத்துட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆஹா, மறுபடியும் விட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. திரும்பவும் இவ ஜீவா சார் கதை சொல்லி நம்ம கழுத்து அறுத்துருவா. பேசாம நம்ம அமைதியா இருந்து நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான். அண்ணன் இந்த கிராமத்து கிளி மேலதான் ஆசைப்படுறான். தூது போவோம். எவ்வளவு படிச்சாலும் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. ஹாய் ஹாய் பூங்கொடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். செத்த. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாய் பூங்கொடி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹே, என்னடி இவ ரொம்ப தேங்க்ஸ் சார்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா? இரு, அந்த கூத்த ஏன் கேக்குற? ராத்திரி பூரா அதையே சொல்லி ஏன் கழுத்தை அறுத்துட்டா. என்னடி சொல்ற? இரு வரேன். உனக்கு விளக்கமா சொன்னாதான் புரியும். இந்த மலர்புல விஷயத்துல நம்ம ஜீவா சார் அதை இதை பண்ணி எங்களை காப்பாத்தி விட்டார்ல. ஆமா. அந்த பிரச்சனை முடிகிற நேரத்துல இந்த புள்ள அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு போயிருக்கு. அந்நேரம் பார்த்து நம்ம பார்வதி மேடம்ல அவங்க பூங்குடியும் என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால இவரால தேங்க்ஸ் சொல்ல முடியல. அப்போதுல இருந்து ஜீவா சாருக்கு நான் தேங்க்ஸே சொல்லல, அவர் தப்பா நினைப்பாரோ, என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரோன்னு சொல்லி 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 நேத்து ராத்திரி பூரா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி என் கழுத்தை அறுத்துட்டா. ஓ அப்படியா? டேய் அண்ணா, உன் லவ் சொல்ல நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறா. நீயே உன் மனசு திறந்து உன் காதல காட்டிக்கோ. ஏப்ல என்னப்ல டக்குன்னு பேச நிறுத்திட்ட? இல்ல மாறி, நீ இங்க உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலா எங்க வீட்ல வந்து படிக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க வீட்ல விசேஷம், வடை பாயசத்தோட விருந்து. நீங்க வேணா வாங்கல. என்னது வடை பாயசமா? கேட்கும் போதே காதெல்லாம் நிக்குது. பாப்பல போலாம் வா. நீ வா பூவே. வேணாம் பிள்ளை, எங்களுக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடு இருக்கும், நாங்க அதையே சாப்பிட்டுக்கிறோம். பூவே நீ பாட்டு ஒரு ஓரமா நிலுப்புல. நான் அனன்யா வீட்டுக்குள்ள போய் வடைக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பாயசத்தை பாசமா ஒரு பாடம் பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு. வேணாம் போ பூவே, உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இதான். நீயே நல்லது போறது திங்க மாட்ட, என்னையும் திங்க விட மாட்ட. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போற வழியில ஜீவா சார் வீட்டுக்கு போய் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும். நான் கிளம்புறேன். இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. சாப்பிட வரதுன்னா வாங்க. அதான் பூ சொல்லிடுச்சுல ஹாஸ்டல் சொத்தி தின்னுக்குறோன்னு. அதுலதான் எனக்கு எங்க பேர் எழுதிருக்கு, வடை பாயசத்துல எழுதில. நீ போப்புல. நில்லு புள்ள, நாங்களும் வரோம். இப்போதான் வரமாட்டேன்னு சொன்னேன். பாவம் மாறி நல்ல சொத்துக்காக ஏங்குறா, அதான் நான் சொன்னேன் வரோன்னு. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் ஒன்றும் சோத்துக்காக அலையிறவ கிடையாது. நான் எங்கள் ஹாஸ்டல் சொத்தி தின்னுக்கிறேன். புள்ள கோச்சிக்காத புள்ள, எனக்காக நீ எவ்வளோ விஷயம் விட்டு கொடுத்துருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? வா போலாம். சரி வாரேன்.
வடை பாயசத்துக்காக இல்ல. நீ ஜீவா சாரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டேனா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியாவது நான் நிம்மதியா தூங்குவேன். அதனால வரேன். போ. வாங்க. இன்னாங்க, வாங்க. வா. எப்படி அனன்யா, இதுதான் ஜீவா சாரோட வீடா? ஆமா. இம்மா பெரிய வீடா இருக்கு. பெரிய பணக்காரரோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இந்த தீபிகா புள்ளல அது நடந்துக்கிறதுல தெரியுது பணக்கார திமிருன்னு. ஆனா இந்த ஜீவா சார் நடந்துக்கிறதுல எப்பவுமே எனக்கு அப்படி தெரியலையே. அதெல்லாம் பை பர்த்ல வருது. அப்படிதான். வா. மாறி அந்த காலிங் பெல் அடி. அதான் அடி. ஏ அனன்யா, ஏண்டி லேட்டு? மேம், நாங்க சாரை பார்த்து ஒரு டவுட் கேட்க வந்திருக்கோம். இவங்க என்னோட கிளாஸ்மேட்ஸ். இது பூங்கொடி, கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காங்க. புரிஞ்சிருச்சு. அவ மாறி. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் நில்லுங்க. ஒரு நிமிஷம். முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. வலது காலை எடுத்து வச்சு வாமா. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, அது வந்துமா, என்ன இருந்தாலும் படிப்பு சொல்லி கொடுக்கிற குரு இல்லையா, அதான் வலது காலை எடுத்து வச்சு வர சொன்னேன். வா வா. ஜீவா மேல மாடியில தான் இருக்கான். நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். போய் பாருங்க. வா. மாறி, கொஞ்ச நேரம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். சிரிச்சு கெடுத்து விட்டுட்டியே. ஐயோ, நீ வேற. என்னால முடியல புள்ள. நம்ம ஜீவா சாரா இப்படி? என் பூவு காலேஜ்ல டஸ்ட் புச்சுன்னு இங்கிலீஷ்ல பீட்ரூட்டு தெரிஞ்சவரு, இங்க பார்த்தனா கரகாட்டக்காரங்க நம்ம ஊர்ல ஆடுற மாதிரி ஆடுறாரு. ஏய், அவர் அப்படி ஒன்றும் ஆடல, நல்லா தான் ஆடினாரு. அவர் நல்லா ஆடினாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா செம காமெடி. வயிறு வலிக்குது போ. புள்ள, சார் ப்ளீஸ் சார். ஜீவா சார், சும்மா சொல்லக்கூடாது. செம குத்து. நான் அப்படியே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். நம்ம ஜீவா சாரா இதுன்னு அப்படி ஒரு ஆட்டம். ஆனா எப்போ வந்தீங்க? அதுவா ப்ரொஃபசர் சார்,
நீங்க சும்மா லுங்கி எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு ஒரு டபரா குத்துனீங்க பாருங்க, அப்பவே நாங்களாம் வந்துட்டோம். நானும் மாரியும் கூட பரவாயில்ல, தாக்கு பிடிச்சிட்டோம். ஆனா பாவம் பூ, அவதான் ரொம்ப பயந்துட்டா. அவளுக்கு குளிர் ஜுரமே வந்திருக்கும். அறிவில் உனக்கு எல்லாரும் வந்துருக்கான்னு சொல்ல மாட்டியா? சார், நான் உங்க ஸ்டூடெண்ட் பிளஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு வேற. நான் உங்ககிட்ட டவுட் கேட்கலான்னு வந்திருக்கேன். ஆனா பூங்கொடி தான் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? புரியுதா ப்ரொஃபசர் சார்? புரியுது. சொல்லு பொங்கடி. சார் அது வந்து ப்ரொஃபசர் சார், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. மெதுவா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்களாம் எப்படிதான் ப்ரொஃபசர் ஆனீங்களோ? அதெல்லாம் அவ்வளோ டக்குன்னு சொல்ல முடியாது ப்ரொஃபசர் சார். ஐயோ, சும்மா என்ன ப்ரொஃபசர் சார், உங்களுக்கு டீயா காஃபியா? எனக்கு காஃபி தானே பிடிக்கும், அதுவே கொடுங்க. பூங்கொடி, உனக்கு என்ன வேணும், டீயா காஃபியா? நீங்க என்ன கொடுத்தாலும் அவ குடிப்பா. ஆனா குடுக்கறத கொஞ்சம் பெரிய டம்ளர்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு நிறைய குடிச்சுதான் பழக்கம். பூங்கொடி, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? எனக்கு டீயே கொடுங்க. சரி. அண்ணி, உங்களுக்கு சரியா காஃபி போட வராதுல்ல? டீ கூட சுமாராக தான் போடுவீங்க நீங்க. பரவாயில்ல, எனக்கும் டீயே கொடுங்க. சரி சரி, அதையே கொடுத்துடலாம். ஏன் பூங்கொடி, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும். அவளுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும், எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் நீ தனியா சொல்லவே வேண்டாம். ஏன் பூங்கொடி, நீ சாப்பாடு ஐட்டம்ல என்ன நல்லா சமைப்ப? அது வந்துக்கா. என்ன சொன்ன? அக்கான்னு சொன்னியா? அது வந்து அக்கான்னு சொன்னேன். தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, ரொம்ப சரியா சொல்லிருக்க. அக்காங்கிற முறை தான் சரி. இல்ல ஜீவா? அண்ணி ப்ளீஸ் சீக்கிரம் டீ போட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுது புரியுது, கிளம்பிடுறேன். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். பூங்குடி, நீ மட்டன் சிக்கன்லாம் நல்லா சமைப்பியா? சூப்பரா சமைக்கும். மட்டன் சிக்கன் சமைக்கிறதுல என் பூவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பின்னி பெடல் எடுத்துருவா. நான் ஒன்ன கேட்டேனா? எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன என்னையா சொன்னேன்? என் பூவை தானே சொன்னேன். ஓ, என் பூவே மட்டன் சிக்கன் சமைச்சா ஊரே கிண்ணத்தை தூக்கிட்டு குழம்பு கேட்டு வந்து வாசல்ல நிக்கும். அம்புட்டு ருசி. ஆஹா சூப்பர். கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி பொங்கடி, நெக்ஸ்ட் டைம் நீ வீட்டுக்கு வரும்போது நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். சரி, உட்காருங்க. சொல்லு பொங்கடி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. அது வந்து சார், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நீங்க பண்ண உதவிக்கு நான் ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாம போயிட்டேன். அதை நினச்சி எனக்கு தூக்கமே இல்லை சார். எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. நான் அதை மறந்துட்டு பார்வதி பாட்டி பின்னாடி போயிட்டேன். மனசே கேட்கல சார். ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை சார். ஆமா சார், நானும் விடிய விடிய தூங்கல சார். எது, நீ கூட தூங்கலையா? ஏன்? இவளுமா? இந்த புள்ள புலம்பி புலம்பி விடிய விடிய என்னை தூங்க விடாம கொடுமைப்படுத்திட்டா சார். என்னை தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க சார். நான் ஒன்றும் நன்றி மறந்தவ கிடையாது. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உங்களை ஆயுசு முழுக்க மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். என்ன பொங்கடி, நன்றியெல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்திட்டு இருக்க? ஆமா பூங்கொடி, சார் இந்த பிறப்பெடுத்ததே நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு உதவுறதுக்கு தான். கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எங்கெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் ஜீவா என்கிற ஜீவானந்தம் இருப்பாரு. இல்ல ப்ரொஃபசர் சார்? சுமார் சார், நீங்க பூங்கொடிய அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக துப்பறிஞ்ச ஸ்டைல் இருக்கே, ஷெர்லாக் ஹோம்ஸை விட த்ரில்லிங்கா இருந்துச்சு சார்.
அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் உங்களுக்கு தங்கச்சியா பிறக்கணும் சார். ஆமா சார், நானும் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு தங்கச்சியா தான் பிறக்கணும். சார் போதும் வேணாம், நீ எதுவும் சொல்லிடாத. எனக்கு 2 தங்கச்சி போதும். ஏய் ஜீவா எங்க? அதெல்லாம் தெரியாது. ட்ரெயின்ல ஏறுங்க, நான் டிராப் பண்றேன். ஓகே. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. ஆமா நீங்களா யாரு? தீபிகாவோட ஃப்ரெண்டு. தீபிகா எங்க? மேல போயிருக்கா. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு. ஸ்டேஷன் வந்து எல்லாரும் இறங்கிக்கோங்க. ஓகே. தீபிகா ஒரு நிமிஷம். என்ன? ஜீவாவை பார்க்க முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் கீழே வெயிட் பண்றியா? ஜீவா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓ. ஓகே. என்ன தீபி? ஜீவா யாரோ முக்கியமான கெஸ்ட் கூட பேசிட்டு இருக்கானா? நான் தான் எல்லாரையும் பார்த்து சிரிப்பேன், இப்ப நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மாறி இருக்கால மட்டன் பிரியாணில லெக் பீஸ் கேட்டாலாம், அதான் சிரிச்சிட்டு இருக்கோம். ஐயோ இந்தா எடுத்துக்கோ. இந்தா. தப்பா நினைச்சுக்காதீங்க, டம்ளர் சின்னதா இருந்தா எனக்கு பத்தாது, பானை கொஞ்சம் பெருசு. இந்தா. மூவி டிக்கெட் உங்ககிட்டயே இருக்கு தீபி. எங்களுக்கு தனிரோ, உனக்கும் ஜீவாக்கும் தனிரோ, அதுவும் கார்னர் சீட்டு. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்க தீபிகா. இதெல்லாம் கரெக்டா செஞ்ச, ஆனா மூவியை மட்டும் தப்பா செலக்ட் பண்ணிட்டியே. நல்லா ரொமான்டிக் படமா பார்த்து டிக்கெட் எடுக்காம ஹாரர் படத்துக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி ரொமான்ஸ் நடக்கும்? ஹாரர் மூவில பயமுறுத்துற மாதிரி சீன் வரும்போது பயப்படுற சாக்கல அடிக்கடி கட்டி பிடிச்சுக்கலாம், கைய பிடிச்சுக்கலாம், சும்மா சத்தம் வந்தாலே தோல்ல சாஞ்சுக்கலாம், அதானே? ஏய் என்ன 4 கப்? ஹைடா. ஹலோ, யார் ஜீவா? ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். புதுசா இருக்காங்க, பார்த்ததே இல்லையே. சார் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சார், ஜீவா சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். தீபி, இது அந்த பட்டிக்காடுங்க சத்தம் மாதிரி இல்ல? ஏய் அவளுங்க எதுக்கு இங்க வராளுங்க? இல்லையே, அவங்க சவுண்ட் மாதிரி தான் இருக்கு.